ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. பாருங்க, நம்ம மரத்தில் முருங்கை மரம் பூ எப்படி விட்டுருக்க பாருங்கள். எல்லா இடத்துலையும் இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு 4 அடி இடம் இருக்குது நீட்டில். அதில் வச்சேன். சும்மா ஒரு சின்ன களை தான் ஒன்றுனேன். எவ்வளோ செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். 9 இயர்ஸ் ஆச்சு இந்த செடி. எத்தனையோ முறை கீழே உடஞ்சி விழுந்து அப்போவும் திருப்பி எப்படி தழைச்சிருக்கு பாருங்கள். மாடி மேலே ஏறி வந்து இது வந்ததுவே எடுத்து எல்லாம் பறித்து தேவைக்கு தொடர தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக அழகாக அறுத்து எடுத்துன்னு வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். கஷ்டப்பட்டு எடுக்கணும், இழுத்து அறுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. மாடி மேலே வந்தாவே எல்லாமே அறுத்து எடுத்துன்னு போயிடுவேன். பாருங்கள், அதுவும் அங்கே பாருங்கள் நிறைய பிஞ்சு விடும். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ, அதுக்கு நேரம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு 6-7 காய் இருக்கும். கீழே வரைக்கும் 10 காய்க்கு இருக்குது. இன்னும் நிறைய கொத்து கொத்தாக வரும். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். நிறைய இருக்கும் பிஞ்சு. இப்போ தான் இந்த பூ விடுறதுனால இந்த பூவில் நிறைய பிஞ்சுங்க வரும். இது வேணாம் எடுத்துடலாம், பக்கத்தில் வேர் போகுது வீட்டு பக்கத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்துடலான்னு இருக்கேன். இது ஒரு முருங்கைக்காய் இருக்குது பாருங்கள். இதோ எவ்வளோ பெரிய முருங்கைக்காய், நல்லா நீட்டாக இருக்கும். எவ்வளோ பெரிய முருங்கைக்காய் பாருங்கள். இதை பிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு முருங்கைக்காய், இதை தான் அறுக்க போகிறேன். அறுத்துட்டேன். இருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய முருங்கைக்காய் பாருங்கள். மூணு அடி கிட்ட இருக்கும் இந்த முருங்கைக்காய். 3 அடி தான் இந்த செவரு, 3 அடி. இந்த முருங்கைக்காவும் 3 அடி இருக்குது பாருங்கள். அவ்வளோ நீட்டு முருங்கைக்காய். எங்கள் முருங்கைக்காய் செடி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்க, முருங்கை செடி வீட்டில் சும்மா நம்ம லேடிஸாக இருந்தாலும் சும்மா இல்லாமல் நம்மளோட ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தாலும் இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி இது மாதிரியெல்லாம் செடி வளர்த்து சந்தோஷமாக இருக்கணும். அதுதான். ஆக்சுவலாக இந்த செடி இந்த மரம் 2 முறை 3 முறை விழுந்து திரும்பியும் இவ்வளோ திரும்பியும் இவ்வளோ முளைச்சிடுச்சு. இவ்வளோ பெருசாகிடுச்சு. இது பாருங்க, பார்க்குற இடத்துல எல்லாம் பூ தான் வரும். நிறைய இந்த முறை முருங்கைக்காவாக வரும். நீங்களும் இது போல் செடி வைங்க. இது போல் செடி வச்சு முருங்கைக்காய் பறிச்சிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.